ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் வேத புஸ்தகத்தில் லூக்கா புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 19லேருந்து 31 வசனம் என்ன சொல்லுதுன்னா, லாசருவும் ஐஸ்வர்யவானும். ஒருவர் வசதி வாய்ப்பு ரத்தாம்பரம் அணிந்து அதிக வசதி வாய்ப்பாக இருக்கிற, நல்லா சாப்பிட்றாரு, சம்பூர்ணமாக இருக்கிறாரு. அவருடைய வாசல் அருகே ஒரு லாசரும் இருக்கிறார். அது பருக்கள் நிறைந்து புண்கள் நிறைந்து நாய்கள் வந்து அவருடைய பொண்ணை நக்குது. ஆனாலும் அந்த தரித்திரனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. வசதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே மறிக்கிறாங்க. லாசரு வியாதியாக இருந்து புண்களை நாய் நக்கி கொண்டு அவர் வாசல் அருகே கிடந்து, அந்த வசதி படைத்த அந்த மனிதர் சாப்பிடுகிற அந்த எச்சி இலையில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த அந்த மனுஷன் பரலோகத்தில் சொர்க்கத்தில் ஆபிரகாமோட மடியில் இருக்காப்புல. பூமியில் நல்லா சாப்பிட்டு நல்ல பட்டாடை அணிந்து கொண்டு சுகபோகமாக இருந்தவர் நரகத்தில் இருக்கார். அவர் கூட சொல்கிறார், ரொம்ப வேதனையாக இருக்குது, ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசரு, என்னுடைய அக்னியில் ரொம்ப வேதனைப்படுறேன், ஒரு விரலில் தண்ணி நினச்சி நாக்கில் என்னை குளிர பண்ணு அப்படின்னு சொல்லி. அதற்கு அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். அதற்கு என்ன சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரர்கள் பூமியில் 4 பேர் இருக்காங்க, போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. பூமியில் இருக்கும்போது ஊழியக்காரர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார், யார் மூலியமாக சத்தியத்தை சொல்லுவாங்க, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும். ஆபிரகாம் தீர்க்கதரிசியும் பூமியில் இருக்காங்க, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும்னு சொல்லி. அவங்களுக்கே செவி கொடுக்கலன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, மரித்தோர்லேருந்து ஒருத்தவங்க எழுந்து போனாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதனால் பூமியில் இருக்கும்போது நமக்கு போதிக்கப்படுகிற, சொல்லப்படுகிற எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் தேவ மனிதர்கள் மூலம் நாம் பெற்று பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.